மற்றொரு அண்மை செய்தியை பார்க்கிறோம். தமிழக வெற்றிக் கழகத்துடன் சசிகலா தரப்பு கூட்டணி பேச்சுவார்த்தை நடத்த உள்ளதாக தகவல் வெளியாகி இருக்கிறது. அதனை நாம் அண்மை செய்தியாக பார்த்துக் கொண்டிருக்கிறோம். முன்னதாக நேற்று சசிகலா செய்தியாளர்கள் சந்திப்பின் போது புதிய கட்சி தொடங்க இருப்பதாக தெரிவித்திருந்தார். இந்நிலையில் தாவேகாவுடன் சசிகலா தரப்பு பேச்சுவார்த்தை நடத்த உள்ளதாக ஒரு தகவல் வெளியாகி இருக்கிறது. தமிழக வெற்றிக் கழகத்தை சேர்ந்த நிர்வாகிகள் விரைவில் சசிகலா தரப்பை சந்திக்க உள்ளதாகவும் ஒரு தகவலானது வெளியாகி இருக்கிறது. அதனை நாம் அண்மை செய்தியாக பார்த்துக் கொண்டிருக்கிறோம். தாவேகாவுடன் சசிகலா தரப்பு பேச்சுவார்த்தை நடத்தவுள்ளதாக ஒரு தகவல் வெளியாகி இருக்கிறது. கூட்டணி பேச்சுவார்த்தை நடத்தவுள்ளதாக ஒரு தகவல் வெளியாகி இருக்கிறது. முன்னதாக நேற்று செய்தியாளர் சந்திப்பின் போது சசிகலா புதிய கட்சியை தொடங்க இருப்பதாக தெரிவித்திருந்த நிலையில் தமிழக வெற்றிக் கழகத்துடன் கூட்டணி பேச்சுவார்த்தை நடத்தவுள்ளதாக ஒரு தகவல் வெளியாகி இருக்கிறது. வி.கே. சசிகலா புதிய கட்சி தொடங்க உள்ளதாக ஏற்கனவே தகவல் வெளியான நிலையில் தாவேகாவுடன் பேச்சுவார்த்தை நடத்தவுள்ளதாக ஒரு தகவலானது வெளியாகி இருக்கிறது. அதனை நாம் அண்மை செய்தியாக பார்த்துக் கொண்டிருக்கிறோம். தமிழக வெற்றிக் கழகத்தை சேர்ந்த நிர்வாகிகள் விரைவில் சசிகலா தரப்பை சந்திக்க உள்ளதாகவும் ஒரு தகவல் வெளியாகி இருக்கிறது. தாவேகாவுடன் சசிகலா கூட்டணி தரப்பு பேச்சுவார்த்தை நடத்த உள்ளதாக தகவல் வெளியாகி இருக்கிறது. முன்னதாக நேற்று செய்தியாளர்களை சந்தித்த சசிகலா புதிய கட்சி தொடங்க இருப்பதாக ஒரு அறிவிப்பை வெளியிட்டிருந்தார். இந்நிலையில் தமிழக வெற்றிக் கழகத்துடன் சசிகலா தரப்பு கூட்டணி பேச்சுவார்த்தை நடத்த உள்ளதாக தகவல் வெளியாகி இருக்கிறது. தாவேகா நிர்வாகிகள் சசிகலாவை சந்திக்க உள்ளதாகவும் ஒரு தகவல் வெளியாகி இருக்கிறது. கூடுதல் விவரங்களை செய்தியாளர் ராஜேஷிடம் தகவல்களை கேட்கலாம். ராஜேஷ், தாவேகாவுடன் சசிகலா தரப்பு பேச்சுவார்த்தை நடத்த உள்ளதாக ஒரு தகவல் வெளியாகி இருக்கிறது. விவரங்கள் என்ன? ராஜலட்சுமி வணக்கம். அதிமுகவை பொறுத்த வரைக்குமே அதிமுகவில் இருந்து நீக்கி வைக்கப்பட்டிருக்கக்கூடிய சசிகலா மற்றும் ஓபிஎஸ் ஆகியோரை கட்சியில் இணைக்க எடப்பாடி பழனிசாமி அவர்கள் தொடர்ச்சியாக எதிர்ப்பு தெரிவித்து வரக்கூடிய சூழ்நிலையில் அவர்களை நம்பியிருக்கக்கூடிய அவர்களுடைய ஆதரவாளர்களுக்கு ஏதாவது செய்ய வேண்டும் என்பதற்காக சசிகலா நேற்றைய தினத்தில் சென்னை மெரினா கடற்கரையில் இருக்கக்கூடிய அண்ணா நினைவு நாளை முன்னிட்டு அவரது நினைவிடத்தில் மரியாதை செலுத்தியிருந்தார். பின்னர் அதில் உறுதிமொழி ஏற்கும் பொழுது சசிகலாவினுடைய தலைமையில் இந்த பெரிய வியூகங்களை அமைத்து இந்த தேர்தலை சந்தித்து எதிரிகள் மற்றும் துரோகிகளை வீழ்த்துவோம் என்று அந்த உறுதிமொழியில் இடம்பெற்றிருந்தார். அப்பொழுது அவரிடத்திலே நேரடியாக நாம் கேள்வி எழுப்பிய பொழுது நிச்சயமாக இந்த தேர்தலை நாங்கள் களம் காண்கிறோம் என்று அவர் தெரிவித்திருந்தார். இதனிடையே எப்படி களம் காணப் போகிறார் என்று நாம் விசாரித்த பொழுதுதான் அவருடைய ஆதரவாளர்கள் சசிகலா தலைமையில் ஒரு புதிய கட்சியை தொடங்கி அந்த கட்சியின் மூலமாக இந்த தேர்தலில் நாங்கள் களம் காண இருக்கிறோம் என்றும் அவர்கள் தெரிவித்திருந்தார்கள். முக்கியமாக குறிப்பாக தென் மாவட்டங்களை குறிவைத்து இதற்கான பணிகளை மேற்கொள்ளப் போகிறோம் என்றும் அவர்கள் தெரிவித்திருந்தார்கள். அதே போல தமிழக வெற்றிக் கழகத்துடன் அவர்கள் அந்த பேச்சுவார்த்தையில் ஈடுபட இருப்பதாகவும் அவர்களுடைய நிர்வாகிகள் இன்னும் சில நாட்களில் போயஸ் கார்டன் சசிகலாவை சந்திப்பார்கள் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது. குறிப்பாக தென் மாவட்டங்களில் இருக்கக்கூடிய அதிமுக வாக்குகளை இந்த தேர்தலை பொறுத்த வரைக்குமே வெற்றி வாய்ப்பு என்பது சொற்ப வாக்கு வித்தியாசத்திலேயே இருக்கும் என்பதால் தன்னுடைய ஆதரவாளர்களை களமிறக்க அவர் திட்டமிட்டு இருப்பதாகவும் தகவல் வெளியாகி இருக்கிறது. அப்படி பிரிக்கக்கூடிய வாக்குகள் என்பது அதிமுகவினுடைய வாக்குகளாக இருக்கும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது. அப்படி ஏற்கனவே அம்மா மக்கள் முன்னேற்ற கழகம் என்று ஒரு தனி கட்சியை டிடிவி தினகரன் தொடங்கி அதற்கான ஒரு அங்கீகாரத்தை பெற்றனால்தான் அவரால் தேசிய ஜனநாயக கூட்டணியில் இடம்பெற முடிந்தது. அவரை விலக்கி வைக்க முடியாத ஒரு சூழல் என்பது ஏற்பட்டது. அதே போல நம்முடைய பலத்தை நாம் நிரூபித்தால் மட்டுமே நமக்கான அந்த அங்கீகாரம் கிடைக்கும் என்று சசிகலா தன்னுடைய ஆதரவாளர்களிடம் பேசியிருக்கிறார். அதன் அடிப்படையில் ஆதரவாளர்கள் அனைவருக்குமே அந்த தேர்தலில் போட்டியிடுவதற்கான அந்த வாய்ப்புகளை வாங்கி தருவதாக அவர் தெரிவித்திருக்கிறார். இதன் தமிழக வெற்றிக் கழகத்துடன் இந்த பேச்சுவார்த்தை என்பது நடைபெற உள்ளதாகவும் கிட்டத்தட்ட 30 தொகுதிகள் அவர்கள் கேட்பதாகவும் தகவல் வெளியாகி இருக்கிறது. அதே நேரத்தில் தன்னுடன் ஓ பன்னீர்செல்வத்தையும் இணைத்து களம் காண்பதற்கும் தயாராகி வருவதாகவும் அதே போல விக்கிரவாண்டியில் மிகப்பெரிய ஒரு பிரம்மாண்டமான பொதுக்கூட்டத்தை நடத்துவதற்கான அந்த திட்டமிடலும் இருப்பதாகவும் தகவல் வெளியாகி இருக்கிறது. ஆக மொத்தத்தில் 2026 சட்டமன்ற தேர்தல் என்பது மிக முக்கியமான ஒரு தேர்தலாக பார்க்கப்படுகிறது. தற்போதைய விவரங்களை வழங்கியதற்கு நன்றி ராஜேஷ்.